வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இன்றைய தினம் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ராசி பலனாக இருக்கா, ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கா அப்படிங்கிறதை பார்த்து செயல்படுறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுடைய ராசி பார்த்துக்கிறது இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருந்துட்டுருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, அதே சமயத்தில் நிறையா பேர் அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கும் சரி, நம்ம காமிக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் ஒரு அற்புதமான பொக்கிஷமான பெரியவங்க கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த ஜோதிட கலை. அதன் மூலமாக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அஸ்ட்ராலஜி கிளாஸ் சம்மந்தமாக சார் நான் பர்சனலாக அஸ்ட்ராலஜி படிக்கணும் சார், எனக்கு அஸ்ட்ராலஜி சொல்கிறதுக்குண்டான ஒரு பலன்கள் எனக்கு இன்னும் நல்ல பலம் பெறணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 2 நாள் நேரடி வகுப்பாக நான் கோவையில் இதை கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த 2 நாள் நேரடி வகுப்பு காலையில் கரெக்டாக 9 o'clock ஆரம்பிக்கும், ஈவினிங் 5 o'clock முடியும். அடுத்த நாள் காலையில் 9 o'clock ஆரம்பிக்கும், ஈவினிங் 5 o'clock முடியும். உணவு இது அத்தனையுமே நீங்கள் அங்கே இருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஸ்ட்ராலஜி கிளாஸ் இதோட டேட் ஸ்கெட்யூல் எப்போது நடக்க போகிறது இதை போன்ற டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறவங்க 7397394829 நான் அஸ்ட்ராலஜராக இருக்கேன், இதில் கலந்துக்கலாமா, உங்களுக்கு ஒரு சூப்பர் டிஸ்கஷனாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் எனக்கு பேசிக் அஸ்ட்ராலஜியே தெரியாது சார், நான் பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கலாமா இதில்? எஸ், தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பயனுள்ள சில தகவல்களாக இருந்துகிட்ருக்கும். ஃபஸ்ட் டே ஃபுல்லாக உங்களுக்கு பேசிக் அஸ்ட்ராலஜியோட இது ஒரு ஆஃப் டேவும், அடுத்த நாள் அதுக்கு முன்னாள் நாள் சாயந்தரம், அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரெடிக்ஷன் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 நாள் ஜோதிட சம்மந்தமான ஒரு அதிசூக்ஷமமான விஷயங்களை நீங்கள் தெரிந்துக்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறாங்க. 25/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம். இன்றைய திதி காலை 7:22 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் மிருகசீரிஷ நட்சத்திரம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான நாள். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான நாள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுருவேன் நான் முருகப்பெருமானை மனதார வேண்ட 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 மனமுருகி வேண்ட முருகப்பெருமானுடைய பூர்ண அனுகிரக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாத நீ நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம், பலம் வாய்ந்த நட்சத்திரம். இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துவதற்கு உண்டான அற்புதமான நாள். சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் அது பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இன்றைக்கி பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாளும் ரொம்ப சிறப்பு. சிவபெருமானை வணங்கி வேண்டி பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு. நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெல்லேரி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமேன்னு சொல்லி நமசிவாய 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 சிவாய நம ஓம்னு சிவபெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. சிவநாமத்தில் அவ்வளோ சக்தி உண்டு. ஆக இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான தினம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும், அஸ்வினியிலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய பலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோங்க.
மேஷராசி நண்பர்களே, அப்பா 4-5 நாளாக கொஞ்சம் விட்டதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருந்தது. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நவ் ஐ எம் ரிலாக்ஸ்டு. பிகாஸ் எதை எடுத்தால் குத்தம் வருமோ, எதை வச்சா பிரச்சனை வருமோ, எதை வச்சா என்ன வருமோ, இப்படி இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. பட் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல சார், நான் அப்படியே கடந்து வந்துவிட்டேன், இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய தசாபுத்தி நேரத்தை பொறுத்து. நல்ல காலமாக இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது. எதிர்மறையான காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அது பெருசாக எஃபெக்டிவாக தெரியும். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த இடத்துல நட்சத்திர சமயம் பார்த்துட்டிங்கன்னா பிரயாணத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்லபடியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்க, மிகப்பெரிய நான் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கேன், அரசியலில் இருக்கேன், நல்ல பதவியில் இருக்கேன், இதுக்கு அடுத்த பதவி எனக்கு வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு. அரசாங்கத்தில் மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. நான் கோர்ட்டு, அதே சமயத்தில் நான் ஒரு சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான அமைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. மேஷராசி நண்பர்கள் நிறையா முயற்சி பண்ணவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மேல் படிப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துட்டுருக்கும். எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று கற்றுன்னு இருப்போம் இல்லையா, அந்த கற்றுன்றதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு. ஆனால் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், லோ ஸ்டாக்ஸ் விட வேண்டாம். அதே சமயத்தில் ரகசியத்தை ஒருத்தவங்க சொன்னது இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். அவங்க சொன்ன ரகசியத்தை மனசில் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவர்களுடைய விஷயத்தை உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, காதுலேயே வாங்காதீங்க. உங்களை பற்றிய விஷயமே 954 பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, 56வது பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இழுத்துக்கூடாது. ஸோ யதார்த்தமாக விடுங்க. ரொம்ப மனசில் போட்டு வருத்தப்பட்டுக்காதீங்க. யாராவது டென்ஷன் ஆனால், கோவமானால், எதிர்த்து பேசினா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப அதை பற்றி ரொம்ப மனசில் போட்டு யோசிச்சுக்காதீங்க. இன்றைய தினத்தில் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரம் சூப்பர். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். டக்குன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில நாட்கள் ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறருக்காக நம்ம பண்ணுவோம், நமக்காகன்னு நம்ம டயத்தை ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறதும், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரங்க டக்குன்னு செயல்படுத்துறது ஃபாஸ்டஸ்ட்டு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்காதீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் ஒன்று போடுவோம், மனசில் ஒன்று நினைப்போம், மனசே தப்பான ரூட்டை காமிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் திருவாதிரைக்கு அது கிடையாது. இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்களில் ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. முடிவெடுக்கிறதுல தெளிவான முடிவெடுத்திங்கன்னா அற்புதமான பலன்கள் உண்டு. இரவு நேரம் பிரயாணத்தை அவசியம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான பலன்கள். துர்க்கை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். ரொம்ப சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். ஆனால் அதிகபட்சமான கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் இந்த கோல்டு அது இதுன்னு பிளெச் பண்ணிகிட்டே அந்த பழக்கத்திலே இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் விளையாட்டு துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 பலம் வாய்ந்ததான கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், பிரிவினையாகும், அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். கடகராசி அன்பர்களுக்கு நினச்ச காரியம் கைகூடி வரும். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு டைம் உங்களுக்கு இப்போ இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ஒரு மேலும் 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 பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். பல வருத்தங்கள், பல துன்பங்கள், பல விஷயங்களை தாண்டி வந்துட்டீங்க. சும்மா அதையவே போட்டு யோசித்து ரொம்ப குழப்பிக்கிறத விட
இனிமேல் என்ன அப்படிங்கிறத யோசித்து செயல்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குறிப்பாக வேலை மாற்றத்திலேருந்து எதிர்பார்த்தவங்களுக்கு அதில் குழப்பமாக ரொம்ப இருந்ததுன்னா எதையுமே மாறாதீங்க. குழப்பம் இல்லை சார், தெளிவாக இருக்க சார், ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாபை கண்டிப்பாக மாற்றிக்கலாம். நிறைய விஷயங்களில் உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும். மற்றவங்க பார்த்தோன்னே கேட்பாங்க, என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கீங்களே அப்படின்னு உங்களை பார்த்தோன்னே கேட்குற அளவுக்கு நிறைய விஷயங்களில் இருந்துட்டு இருப்பீங்க. முந்தி ரெகுலராக பேசிட்டு இருந்தால் டயத்தை வேஸ்ட் பண்ணியிருந்துமே அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒதுக்கி எனக்குன்னு நேரத்தை இருக்கணும், இவங்ககிட்ட எதுக்கு போய் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்குன்னு என்ன காரியமோ அதை செயல்படுத்துகிறேங்கிற மாதிரி தெளிவாக இருப்பீங்க. அதே மாதிரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு வீட்டில் சொந்த பந்தங்கள் வருவாங்க. யாராவது வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. ஏதேனும் ஒரு விசேஷ சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உடம்பு ஆரோக்கியத்திலேருந்து குணமாகிறது, கடன்லேருந்து கொஞ்சம் வெளிவர்றது, இது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு உண்டான நாளாக இன்றைக்கி நினச்சிக்கோங்க. மறைமுக எதிரி இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதும் இடமாற்றம் பண்ணுறதும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் பரீட்சையில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆனந்தப்பட்டு குதிப்பீங்க. பரவாயில்ல, எனக்கு என் பையன் பாரு பேர் வாங்குற அளவுக்கு இருக்கா, என் பொண்ணு பாரு பேர் வாங்குற அளவுக்கு இருக்கா, என் பேரன் பாரு பேர் வாங்குற அளவுக்கு, என் பேத்தி பாரு பேர் வாங்குற அளவுக்கு இருக்கா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலுக்குண்டான முதலீடு செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் மாற்றங்களுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு பார்க்கலாம். சில நேரம் கொஞ்சம் விரயமெல்லாம் இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்க. ஹாஸ்டல் சம்மந்தமான பிரச்சனை, ஃபுட்டு சம்மந்தமான பிரச்சனை, அதே சமயத்தில் இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மறதி இருக்கும், காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட தள்ளி போயிட்டே இருக்கா, சரி கவலைப்படாதீங்க, அதுவும் மாறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், முதலீடு சம்மந்தமான விஷயம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் தேடுறவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். அதே மாதிரி இடம் சம்மந்தமான பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கேட்டு பிரச்சனை, பக்கத்து வீடு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமான லாபங்கள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இன்னும் ஜாஸ்தியாக சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள். ஆனால் அப்பப்போ கோபம் வரும், கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பணவரவுகள் சேரும், இடமாற்றங்கள் உண்டு, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், சகோதர சகோதரிக்கு நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இன்றைய தினத்தில் தோன்றுறது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. ஃபேமிலியில் நீ பெருசா, நான் பெருசா, உங்கள் வீடு பெருசா, எங்கள் வீடு பெருசா, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் தங்க என்ன தெரியுமா, எங்கள் தங்க என்ன தெரியுமா, உங்கள் அப்பா எப்படி தெரியுமா, இந்த மாதிரி பேச்செல்லாம் தூக்கி அப்படி ஒரு விதத்தில் ஒதுக்கி வச்சுட்டு தொழிலில் கவனம் செலுத்தி நல்ல பதவியில் கவனம் செலுத்தினீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் சேலஞ்சிங்கான டேன்னு வச்சுக்கோங்களேன். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இதில் ரீல்ஸில் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓடுறையோ அவ்வளோ தூரம் உன்னோட இடம் தான் சொன்னாங்களாம். ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த மாதிரி ஓடி இடத்த சம்பாதிச்ச ஒரு கதையும் இருக்குது. ஓடி போய் கீழே விழுந்து அந்த இடத்த மட்டும் சம்பாதிச்ச கதையும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓடி ஜெயிக்கணும், அதுக்குண்டான காலம்தான் இந்த காலம். இது உங்களுக்கு உண்டான காலம், பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான காலம். அப்படிங்கிற இன்றைய தினத்தில் உங்களுடைய பலன்கள் சொல்லுது.
அதே சமயத்தில் பேச்சில் கவனம் தேவை. சில டைம் லூஸ் டாக்ஸ் விடப்படாது. அதே மாதிரி சகோதர சகோதரிக்கு நன்னா இருக்கக்கூடிய காலமாக இருந்துருக்கு. சின்ன பிரச்சனை வந்தால் அதை உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தல் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். தனுசு ராசி நண்பர்களே, மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் நட்சத்திர நாளுங்காட்டி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல் அரசாங்கம் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆனால் சார் நீங்கள் தான் பிரயாணத்தில் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொன்னீங்களே, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே போன்று பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி எங்கேயும் போயிட்டு இருக்கும்போது அற்புதமான தரிசனம், சுவாமி தரிசனம் அப்படி போகும்போது கிடைக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்கு பிரசாதம் வரும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்பாவுடைய விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்கள். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் உட்காந்து பேசுவீங்க, ஒரு மன திருப்தி தரும். மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தனுசு ராசிக்கு பிரமாதமாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திர நாளுங்காட்டி அது டிபெண்ட்ஸ் ஆன் த டேட். அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்தளவுக்கு மாறும். ஆக இன்றைய பலன்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தசாபுத்தி அந்த சூக்ஷமத்துக்கு தகுந்தாப்பில் உங்கள் பலன்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப டல்லாக இருந்ததா, யார் பேசுறதும் கேட்க பிடிக்கலையா, பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருந்ததா, மற்றவங்களுக்கெல்லாம் ஐடியா சொல்லி டாப் டக்கராக இருந்தீங்களா, நீங்கள் அந்த ஐடியாவை உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கும். சில பேர் எதிர்த்து பேசுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சாந்தமாக பேசுவாங்க, உதவியாக பேசுவாங்க. யார் எப்படி என்னங்கிறத இப்போ இன்றைக்கி தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நண்பர்களுக்கு டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஆனாலும் என்னுடைய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி வேலை செய்கிறங்காட்டி கொஞ்சம் கவனம் என்பதும் தேவைன்னு சொல்லலாம். டக்குன்னு பெரியவங்ககிட்ட எடுத்து பேசாதீங்க. டக்குன்னு அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. அறவே இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு, கொஞ்சம் விரயமும் உண்டு. பேலன்ஸ்டாக சில விஷயத்தை எடுத்துக்கோங்க. கணவர் மனைவி கணவர் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சின்ன பிரச்சனை வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரிவினை கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் ஏற்படுறவங்களுக்கு அங்கே போய் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வேலை வாய்ப்பு, வெளியூர், ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சில முடிவுகள் எடுக்கும்போது அது சில டைம் ஒரு 40% மிஸ்டேக்காக இருக்கலாம். மற்றவங்க சொல்லும்போது அது 100% பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்மளே நினைக்கிறதெல்லாம் 100% கரெக்டுன்னு நினைக்கிறத விட சில நேரங்கள் மற்றவங்க சொல்கிறதையும் ஏற்றுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உண்டு. சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு டேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலுக்கு சூப்பர், நினச்சது நடக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுலேயே அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஒரு ஸ்டேஜுக்கு இன்றைய தினம் சூப்பரான இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக அரசாங்க உத்தியோகம், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்காதீங்க. உடம்புல ஹீட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் அப்பா, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்பா வழி சொந்தங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் இருந்துக்கணும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்கள் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. 25 செப்டம்பர் மாதம் சிவ யாத்திரை, காசி யாத்திரை இருக்குது. சிவபெருமானை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, ஒரு எண்ணற்ற ஆற்றல் பெருகணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய தியான சக்தி, நம்மளுடைய பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய கயா ஸ்ராத்தம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரிவேணி சங்கம ஸ்நானம், ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய திரிவேணி சங்கம ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரக்கூடிய 25/9/2026 அன்று கிளம்பி 29ஆம் தேதி நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிறோம்.
இந்த சிவ யாத்திரை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரை. இந்த யாத்திரையில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டுருக்காங்க. ஸ்கந்தா டூரிசம். ஸோ 7397394829 இந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டும் இல்லாத மலேசியாவுக்கு தை மாதம் போகக்கூடிய இந்த பிரயாணமும், மேலும் நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வந்து இங்கே வரும்பொழுது நான் வந்து கோயில்களுக்கு வந்து போய் பார்க்குறேன், அதற்குண்டான ஏற்பாடுகளும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 days அஸ்ட்ராலஜி மீட். அஸ்ட்ராலஜர்ஸை வந்து 2 days கிளாஸாக 9 to 5 9 to 5 வந்து இப்போ பண்ண போகிறோம். கோயம்புத்தூரில் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகிறது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி, எனக்கு அஸ்ட்ராலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார், உங்களை மாதிரியே நான் பலன் தெரிஞ்சுக்கணும், பலனில் வித்தியாசமான முறைகளை வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நிறையா அஸ்ட்ராலஜர்ஸையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.